சூரியவன்சி இலங்கைக்கு வருகிறார். இது மிகவும் பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு தகவலாக செய்தியாக மாறியிருக்கின்றது. நேற்று தினம் போஸ்டாக தந்திருந்தாலும் இன்றைய தினம் அது பற்றிய விவரங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்திய ஏ, இலங்கை ஏ, ஆப்கானிஸ்தான் ஏ ஆகிய அணிகள் மோதுகின்ற முக்கோண போட்டித் தொடர் ஒன்று நடைபெறப் போகின்றது. தம்புளையில் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன. போட்டிகள் வருகின்றது என்றதுமே மழை ஆரம்பித்திருக்கின்றது. ஆனாலும் பரவாயில்லை, ஜூன் மாதத்தில் தான் இந்த போட்டித் தொடரானது நடைபெறப் போகின்றது. இந்திய ஏ அணியின் வருகை என்பது இலங்கையில் பெரிய அளவில் பார்க்கப்படுகின்றது. அடுத்த கட்ட வீரர்களாக இந்த ஐபிஎல்லில் இம்முறை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பல வீரர்கள் இந்த அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். 15 வயதான சூரியவன்சி இலங்கையில் வருகின்றார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த சின்ன பையன் சிறுவன் இவ்வளவு அடித்தாடுகின்றானே, இவ்வளவு அடித்து நொறுக்கி ஓட்டங்களை பெறுகின்றானே என்பது மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கின்றது. பொதுவாக ஏ அணிகளின் வருகை என்பது முக்கியமாக பார்க்கப்படாவிட்டாலும் கூட இம்முறை சூரியவன்சியோடு இந்திய ஏ அணி வருகின்றது என்பது பெரிய அளவில் பார்க்கப்படுகின்றது. இந்திய ஏ அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை ஏ அணி கடைசி நேரத்தில் தான் எப்பொழுதுமே அறிவிக்கப்படும். எனவே அதை நாங்கள் கடைசி நேரம் வரையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் அணியும் வரப்போகின்றது. எனவே சூரியவன்சியோடு இணைந்து யார் வரப்போகின்றார்கள்? திலக் வர்மா இந்த இந்திய ஏ அணிக்கு தலைமை தாங்க போகின்றார். இந்த முக்கோண ஒரு நாள் போட்டி தொடரோடு சேர்த்து 4 நாட்கள் போட்டிகள் அல்லது டெஸ்ட் போட்டிகள் என்று உத்தியோகப்பட்ட டெஸ்ட் போட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற போட்டிகளும், அதாவது சிவப்பு பந்து கிரிக்கெட் போட்டியும் நடைபெறப் போகின்றது. அதில் இந்திய இலங்கை ஏ அணிகள் மோதப் போகின்றன. அண்மையில் இலங்கை ஏ அணியும் நியூசிலாந்தோடு சிறப்பான முறையில் விளையாடி இருக்கின்றது. இந்த ஏ அணிகளின் போட்டிகள் அதிகமாக விளையாடப்பட போகின்றன என்பது இலங்கை அணி மேலும் பலம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு விடயமாக அமையும். இந்திய ஏ அணியை பொறுத்தவரையில் திலக் வர்மா அணியின் தலைவர், பிரியான்ஷ் ஆர்யா, வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக் இவர் உபதலைவர், ஆயுஷ் பதோனி, நிஷாந்த் சிந்து, ஹர்ஷ் துபே, சூர்யானஷ் செஜ்ஜே, பிரஷிம்ரன் சிங், குமார் குஷ்காரா இவர்கள் 2 பேரும் விக்கெட் காப்பாளர்கள், விபாஜ் நிகாம், ஜாஷ் தாகூர், ஜுத்வீர் சிங், அன்ஷுல் கம்போஜ், ஆர்ஷாட் கான் இவர்கள்தான் இந்திய ஏ அணியில் பெயரிடப்பட்டிருக்கின்றவர்கள். இந்தியாவின் அணிக்காக விளையாடியவர்கள் என்று பார்த்தால் திலக் வர்மா தான் முக்கியமாக இருக்கின்ற T20 போட்டிகளில் நிரந்தர இடம் பிடித்த வீரர். ஆனால் இந்திய ஏ என்பது இந்தியாவின் அடுத்த கட்ட அணி. இதையும் தாண்டியும் இன்னும் வீரர்கள் இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது 2வது அணி என்று என்னால் சொல்ல முடியாது. இது 3ஆம் கட்ட அணி என்றும் சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் இவ்வாறான அணி ஒன்று இலங்கைக்கு வருவதும் இலங்கையில் போட்டிகள் நடைபெறப் போகின்றது என்பதும் மிக விறுவிறுப்பான விஷயம். எனவே சூரியவன்சியை இலங்கையில் எவ்வாறு ஹேண்டில் பண்ண போகின்றார்கள், மிகப்பெரிய அளவில் இது எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சர்வதேச கிரிக்கெட் உலகமே சூரியவன்சி மீது பார்வையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது, பார்த்து கொண்டிருக்கின்றது. சூரியவன்சி இலங்கையில் வந்து வெளுத்து கட்டப் போகின்றாரா அல்லது இலங்கையின் பந்து வீச்சாளர்கள் அவரை உருட்டி எடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.